Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு டிசம்பர் மந்த். ஸோ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் கோல்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கிளைமேட்னாலேயும் இன்னும் வந்து க்யூர் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஐ எம் ஃபைன். அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், டிசம்பர் மந்த். ஸோ 2025ஓட லாஸ்ட் மந்த் இல்லையா? ஸோ என்ன ஒரு ஸ்பெஷல், என்ன ஒரு விஷயம் இந்த மந்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல் யூனிகார்ன், எல்லாமே ப்ளூ கலர் தீமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த யூனிகார்ன். பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர் ஸ்கெட்ச், திஸ் ப்ளூ கலர். பைல் நம்பர் 3 இந்த ப்ளூ கலர் bracelet. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான யூனிகார்னை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு பார்ப்போம். ஸோ டிசம்பர் வெரி குட் கம்யூனிகேஷனுக்கான ஒரு மந்த்து. மனசில் இருந்த விஷயங்கள் வந்துட்டு வெளியில் சொல்கிறதுக்கும், அது நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மந்த் ரொம்ப ஃபேவர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி யாருக்கோ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஒரு விஷயமோ நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கூட அது கண்டிப்பாக முடியும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஜாப் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மந்த் இட்ஸ் குட் ஃபார் கம்யூனிகேஷன். நல்லா ஜாலியாக பேசுறது, ஒருத்தவங்களோட மிங்கிள் ஆகிறது, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். ட்ரஸ்ட் இன் த மேஜிக். எஸ், சரி, இந்த மந்த் வந்துட்டு ஐ திங்க் பைல் நம்பர் 1க்கு இங்கே யூனிகார்னும் உங்களுக்கு வந்தாச்சு. ட்ரஸ்ட் இன் த மேஜிக். ஐ ஆல்வேஸ் என்ன போய் சொல்லு, யூனிகார்ன் ஒரு மேஜிக்கல் தான். ஸோ இங்கேயும் அதே மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் அது திடீர்னு நடக்கும். ஓகேவா? அது இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு தடை சோஃபார் இருந்திருக்கு, அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது தடங்கள்னு தெரியுது, ஆனால் என்ன தடங்கள்னு தெரியல. அந்த தடங்கள் என்னங்கிறதும் வந்து இந்த மந்த் காமிச்சிரும், அது தானாக விலகவும் செய்யும். ஸோ எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கும். சண்டை போட்டு ஃபேமிலிக்குள்ளார இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளார ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார சண்டை போட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிற உறவுகளுமே திரும்பி மறுபடியும் பேசி சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். புரிதல் இருக்கும். சரி, ஓகே, எல்லாத்தையும் மறந்துடலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க. டைம் டு லெட் கோ. அதான் அந்த பழைய ஃபீலிங்ஸ், பழைய எமோஷன்ஸு, அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். அண்ட் ஆல்சோ டிசம்பர் 2025 இல்லையா? ஸோ இந்த வருஷம் எண்டிலே என்னென்ன விஷயங்கள் இல்லை என்னென்ன பீப்புள் என்னென்ன ஒரு ஒரு இது உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. 2026 ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இயராக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அண்ட் வந்து அதுதான் உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லி அந்த ரிலீஸ் பண்ணுங்கிறதும் ஒரு மெசேஜாக வரும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ் கனெக்டிங்காக வருது.
ஒரு சில பேர் வந்து நல்ல ஒரு ரைட்டர் இல்லை பிளாக் இல்லைன்னா வந்துட்டு ஒரு உங்களோட பேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது ஒரு ஜாப் ஒன்று செய்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சின்ன வயசுலேருந்து நான் செய்யணும்னு நினச்ச ஒரு வேலைகள் இருக்குல்ல, அதை செய்வீங்க. போய்ட்ரி மாதிரி எழுதணும், கவிதைகள், இந்த பிளாக் ரைட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக கிளிக் ஆகும். ஒரே விஷயந்தான், ட்ரஸ்ட், நம்புங்க. ஓகேவா? பிகாஸ் டைம் இஸ் வெரி குட். இந்த டிசம்பர் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பைல் நம்பர் 1 ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத வாய்ப்புகள் வரும். அது நீங்க யூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஒரு சில பேர் என்ன ஆகும்னா, இந்த டிசம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் பிகினிங் அது கண்டினியூன்னே நான் சொல்லுவேன், உங்க பாதையவே மாத்துற மாதிரி இருக்கு. லைக் உங்க டைரக்ஷன், லைஃபுடைய டைரக்ஷன் மாத்துவீங்க. ஒரு சில பீப்புளை விட்டு விலகுவீங்க, நீங்களா விலகுவீங்க. அவங்களா விலகிறத தாண்டி ஒரு சில பேருக்கு நீங்களா விலகுவீங்க. இன்னொரு சில பேருக்கு ஆல்ரெடி அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட பாண்டிங்ல இருந்திருப்பாங்க. நீங்க இவ்வளவு நாளா அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த டைம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகி போற மாதிரியும் காமிக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமா தெரியுது. இந்த டிசம்பர்ல இருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல, முக்கியமாக அடுத்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா, எதுவா இருக்கட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், சுயமரியாதை முக்கியம். அது வந்து ரொம்ப நீங்க எதிர்பார்ப்பீங்க. டிசம்பர்லேயே தெரியும் யாருக்காகவும் எதுக்காகவும். இந்த பாசம்னு வச்சு இவ்வளவு நாளா ஏமாத்தினவங்க முன்னாடி செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆட்டிடியூட் சேஞ்சஸ் இருக்கு. See, your time is coming. அதுதான் பைல் நம்பர் 1 வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். உங்களுக்கான டைம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கான ஒரு பாத், உங்களுக்கான ஒரு லைஃப் பாதைகளை வந்து கிரியேட் பண்றதுக்கு அருமையா இருக்கு. கோ ஃபார் இட். சான்சஸ், லக்கு, அது எல்லாமே அந்த பாதையில வந்து இருக்கும். டோன்ட் ஸ்டாப். இது வந்து ஒன்ஸ் அகெயின் இன் டிசம்பர்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்றதும் ஒரு மெசேஜ். ஓகேவா? நான் ஒரு சில லெட்டர்ஸ் எடுக்கிறேன் டிசம்பர் மந்த்துக்கு. R J T M L C T G B. Okay. So pile number 1, நீங்க comment sectionல I welcome December with lots of good news அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு? ஏரியஸ் அண்ட் சஜிட்டேரியஸ் எனர்ஜி, பவர்ஃபுல் எனர்ஜி காமிக்குது. வாவ். இது வந்து இந்த 2 ராசிக்காரங்களுக்கான ரீடிங் கிடையாது. ஐ மீன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காமன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ராசியோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
சரி, ரெண்டுமே பாருங்க ஸ்ட்ராங்கா. ஃபயர் சைன், ஃபயர் எலமெண்ட். ரெண்டுத்திலையும் பயங்கரமான வேகம் இருக்கு, ஃபோர்ஸ் தெரியுது, டைம் நல்லா இருக்கு. அதான் ஒரு அடுத்தடுத்துன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். பிஸி ஆக்சுவலி, அதுதான் டிசம்பர்ல இருந்து பிஸியா இருப்பீங்க, பயங்கரமான பிஸியா இருப்பீங்க. கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க, எனர்ஜி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹெல்த் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோட்டிவேஷன் பயங்கரமா இருக்குங்க. எஸ்பெஷலி டிசம்பர் நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் அதுக்கு ஈக்குவலா கோவங்கள் ஆல்சோ வரும். ஓகேவா? கோவங்களும் வரும், சண்டைகள் ஆல்சோ வரும். எல்லாமே கொஞ்சம் ஓவரா இருக்கு. But it's good. Self-control, okay? Magic works through you. Beetle spirit, grasshopper. And see, இது என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 2 வந்துட்டு உங்களுக்கான இடம், உங்களுக்கான ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளா ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அது உங்களுக்கான இடமே இல்லைனாலும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, பிடிக்கலனாலும் பேசுனீங்க. பட் இந்த டிசம்பர்ல இருந்தே வந்து, எஸ்பெஷலி இந்த டிசம்பர்லயே உங்களுக்கான ஒரு இடம், உங்களுக்கு பிடிச்ச இடம், உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட்ஸ், பிடிச்ச ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுதான் இங்க நிறைய வந்து தெரியுது. அதாவது நீங்க உங்களவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரீங்கல்ல, அது கம்மியாகும். அண்ட் ஒரு சில சைன்ஸ் நல்லா டைரக்டா காமிக்கும். ஒரு சில பேரோட சீக்ரெட்ஸ் வரும். ஐ திங்க் பைல் நம்பர் 2 காசிப் பண்றதுல நல்லாவே பண்ணுவீங்க இல்லையா? காசிப், அதாவது காசிப் இன் த சென்ஸ், நீங்க நல்லா பேசக்கூடிய நபரா இருப்பீங்க. ரொம்ப அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவீங்க. அண்ட் அட்வைஸ்னாலும் கரெக்டா டைரக்ட் அட்வைஸை கொடுக்குறீங்க. அண்ட் உங்களுக்கு காசிப், இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃபோன் பேசுறாங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கலாம். ஸோ ஒரு சில காசிப் இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ கெரியர் இஸ் வெரி குட். யூஸ் த சான்ஸ், அவ்வளோதான். சான்ஸை யூஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க இண்டிவிஜுவலா ஷைன் ஆகக்கூடிய டைம். அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கூட இந்த ஒரு டிசம்பர் மந்த்னு சொல்லலாம். இண்டிவிஜுவலா ஷைன் ஆவீங்க. உங்க ஃபேமிலியில, உங்களோட லவ்டு ஒன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு மத்தியில நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பீங்க. ரொம்ப இண்டிவிஜுவலா தனித்துவமா தெரிவிங்க. ஏதோ ஒரு விஷயம், இது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கலாம், பேச்சு திறமையா இருக்கலாம், மெச்சூரிட்டியா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல இண்டிவிஜுவலா இருப்பீங்க. ஐ திங்க் எனக்கு ஒரு கம்பேக் தெரியுது, ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் இருக்கும். அண்ட் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கம்பேக்கான ப்ரிப்பரேஷன். எஸ், சி, இந்த டிசம்பர் மந்த் தான் கம்பேக்கான ப்ரிப்பரேஷன். அப்சல்யூட்லி உங்களோட டஃப் டைம்ஸ் எல்லாமே எண்ட் ஆகுது. உங்களுக்கான டைம் வந்தாச்சு. மேரேஜ், ரிலேஷன்ஷிப்ல எஸ், கண்டிப்பா வந்து மேரேஜ் நடக்காதவங்களுக்கு இந்த டிசம்பர்ல ஒரு நல்ல செய்தி வரும். அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை, என்கேஜ்மெண்ட், இல்லை ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துட்டு வரும். உங்களோட கஷ்ட காலங்கள் எல்லாமே முடியுது. ஹாப்பினஸ்க்கான டைம். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் இருக்கிறேன். RPT, JLG. இது நேம் இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுவாக வேணா இருக்கும். KDG. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ வெல்கம் நியூ சேஞ்சஸ் அப்படிங்க டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் பிரேஸ்லெட்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ பைல் நம்பர் 3, டிசம்பர் என்ன மெசேஜ்? ஓ,
Beautiful sun. Sudden change. Maybe like two different emotions. ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆகுது ஃபார் திஸ் நியூ பிகினிங். மேபி அந்த எண்ட் ஆகிற விஷயம் உங்களுக்கு தடங்களா கூட இருக்கலாம். ஒரு சில லாசஸ் எதிர்பார்க்கலாம். இட் குட் பி ஒரு பர்சன், இல்லை ஒரு மணி, இல்லை கெரியர், ஏதோ ஒரு லாஸ், கவனம். பட் ஆனால் அந்த எந்த லாஸ் ஆகுதோ அது ஒரு சில பேருக்கு நியூ பிகினிங்காக கூட இருக்கும். ஸ்ட்ராங் பிளெஸிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது பைல் நம்பர் 3க்கு. பொறுமைக்கான பலன், ரொம்ப பொறுமையா இருந்தீங்கல்ல அதுக்கான பலன். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், நிறைய விஸ்டம் இருக்கும், நிறைய படிப்பீங்க. எஸ்பெஷலி வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா ஒரு கோர்ஸ் பண்றது, புதுசா லேர்ன் பண்றது, ஒரு ப்ரொஃபஷனலா போறது, அது ஏதோ ஒரு லைக் எனி டிவினேஷன் டூல் லேர்ன் பண்றது, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா, ஆன்மீகம் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் வந்து படிப்பீங்க, கத்துக்குவீங்க. உங்களை இன்னும் நீங்க அப்கிரேட் பண்ணுவீங்க. See, oh, I'm sorry. Yes. See, இது ரெண்டும் டைரக்டா வருது. Clear out the clutter. Clutter. Dream the world into being. Distractions தவிர்க்கணும். And அதே மாதிரி வந்துட்டு பி ஓப்பன் டு கிரிட்டிசிசம். ஒரு சில கிரிட்டிசிசம், ஒரு சில ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை நீங்க வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க. பட் அது எல்லா ஃபீட்பேக்கும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் கெரியர்ல நல்லா இருக்கும், growth இருக்கும், கம்பேக் இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல செய்தி இருக்கு. உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ் சம்பந்தமா ஒன்ஸ் அகெயின் ஒரு பூஸ்டப் ஆவீங்க. ஏதோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்ககிட்ட பேசவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ரொபோசல் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங் நெகட்டிவ் தேவையில்லாத விஷயங்கள் விலகும், சைலண்டா விலகும். அதுதான். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நிறைய கவலைகள் இருக்கு. ஒரு சில பேர் லேட் மேரேஜ்க்காக வெயிட் பண்றீங்க, இல்லைன்னா செகண்ட் மேரேஜ், இல்லைன்னா பிரேக்அப் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஒரு புது ரிலேஷன்ஷிப், ரொம்ப நாளா தனிமையிலே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் லவ். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். ஓகேவா? ஸோ யூ கெட் தட் லவ். ஒரு சில பேருக்கு இது லவ் மேரேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு குட் பி அரேஞ்ச்ட். ரொம்ப நாளா வெயிட் பண்ணதுக்கு பலன் திஸ் டைம். அண்ட் ஆல்சோ சி இந்த டிசம்பர் பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3க்கு ரெஸ்ட்டுங்கிற தேவை. மோர் ஆஃப் ரெஸ்ட், பிசிக்கல் ரெஸ்ட், எஸ்பெஷலி ஹெல்த் ரொம்ப கவனம். கிளைமேட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மென்டல் ஹெல்த் கொஞ்சம் சேலஞ்சஸை கொடுக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்து, ஒரு நெகட்டிவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து தான் பாசிட்டிவ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல டவுன் ஆகாதீங்க. ஸோ ஒரு ஹோப் அப்படிங்கிறது தேவை. யாரை விட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை விட்டோ விலகுவீங்க, இல்லை அவங்க விலகுவாங்க. அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகாதீங்க. ஒன்ஸ் யூ ஃபீல் லோவா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ நீட் ரெஸ்ட். ஓகேவா? ஸோ நிறைய ரெஸ்ட் தேவை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு சில பேர் ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு ட்ரீம் பிளேஸுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட வாய்ப்புகள் இருக்கு, ஃபேமிலியோட ட்ரீம் வெக்கேஷன், இந்த கிறிஸ்மஸ் இல்லைன்னா இந்த நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரொம்ப நாளா நான் இந்த லொகேஷனுக்கு போகணும்னு நினைச்சவங்க இந்த டைம் போவீங்க. abroad possible, long distance possible. ஓகேவா? லெட்டர்ஸ் எடுப்போம்.
MPO. T வந்துச்சா, TAM, mat. எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்ஸ் அகேன் MTO, ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இருக்கும். ஓகே, பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் குட் நியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.